ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषा तदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான வழி சில பிரபுபாடைய பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 35வது பதம். எஸ். பயாத்ரணாது பரதம் மம்ஸ்யந்தே த்வம் மகாரதः ஏஷாம் சத்வம் பகுமதோ ஊர்வாயஸ்யாசி லாகவம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தேவத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணிக்கொண்டு உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவார்கள். அப்போ இங்க பகவான் என்ன சொல்ற, அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் சொன்னார். முதல் அத்தியாயத்துல வந்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லிட்டு இருந்தேன். அது முதல் காரணம் வந்து என்னுடைய ஜனங்க, இவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஜனங்க, இவங்கெல்லாம் என்னுடைய ஜனங்க, இவங்க கூட எப்படி நான் சண்டை போடுறது, எல்லாம் என்னுடைய மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள். அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, நீயே இந்த உடம்புல ஆத்மா, ஆத்மாக்கு எது மாமன், மைத்துனர், சகோதரங்கள்லாம். அப்போ கிருஷ்ணா வந்து ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு அர்ஜுனனுக்கு. வந்து அர்ஜுனன்ல வந்து கிருஷ்ணர் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருந்தாருன்னா, தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி, பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறாங்க. நான் இந்த உடல், இதுதான் அறியாமை. இப்ப பகவத்கீதையின் முதல் பாடமே நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, கிருஷ்ணாவுடைய சேவகன். சரி, இப்போ அர்ஜுனன் வந்து இன்னும் அதை உணரலையா? சரி, நான் இந்த உடம்புல ஆத்மாங்கிற தளத்துக்கு நான் வரலையா? அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த யுத்தம் பண்றது பாவம்னு சொன்னேன். இந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? அவங்க வேணா பாவிகளா இருந்துட்டு போறாங்க, அந்த பாவிகளை கொண்டு நான் ஏன் பாவத்தை சேர்த்துக்கணும்னு. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தம் பண்ணுனா நீ பாவம் நினைக்கிற அர்ஜுனா, அது தப்பு. இந்த யுத்தம் பண்ணலைன்னா தான் பாவம். ஏன் இந்த யுத்தம் பண்ணலைன்னா பாவம்? ஏன்னா அர்ஜுனன் ஒரு சத்திரியன், துஷ்டர்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய அர்ஜுனுடைய கடமை. அப்போ அந்த கடமையிலிருந்து பின்வாங்கினா அதுதான் பாவம். இந்த கடமையிலிருந்து பின்வாங்கிறதா பாவம். கடமையை செய்யறது பாவம் இல்ல, அது வந்து பின்வாங்கிறதா பாவம். அப்ப ரெண்டாவது தப்பாயிருச்சா? அப்ப முதல்ல அர்ஜுனன் வந்து தன்னை உடலோடு நடிச்சுக்கிட்டாரு, அதுவும் தப்பு. அப்ப அப்படி ஆர்கியூ பண்ணிருக்கூடாது. அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணர் முதலே சொல்ற 2ஆம் அத்தியாயத்துல 11ஆம் ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ற, குதஸ் அசோஷான நன்னசோஷத்வம் பிரஜாவாதாம் சபாசிஷே கதாசுன்னு கதாசும் நானு சந்தி பண்டிதா. நீ ரொம்ப பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா நீ புத்தி இல்லாதவன், புத்திசாலி மாதிரி பேசின. ஆனா அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீ இந்த உடம்பு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கிருஷ்ணர் இல்லைன்னு பண்ணிட்டு, நீ இந்த உடம்பு இல்ல ஆத்மா. இப்ப அடுத்தது என்ன சொன்னாரு, பாவமே வந்து சேரும். எங்க பாவம்? பாவிகளை கொள்றது எங்க பாவம்னு சொல்லியிருக்கு? அது பாவம் கிடையாது. சத்திரியனுடைய கடமை அது. சத்திரியனுடைய கடமை அக்கிரமக்காரர்களை தண்டிக்கணும். அப்படி இருக்கும்போது நீ அதுல பின்வாங்கினா என்ன அர்த்தம்? அதுதான் பாவம். ரெண்டாவது, அது பாவம் மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் உங்களை என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள். அர்ஜுனனா? அர்ஜுனனை வெளில யாருமே ஜெயிக்க முடியாதப்பா, அவன் பெரிய காண்டிபதாரி, சிவபெருமானுக்கு நிகரா சண்டை போட்டவரு. வசுபதாஸ்திரம் வந்து அந்த கதை சொன்னீங்க போன வகுப்புல.
பசுபதாஸ்திரம் வந்து சிவபெருமான் பரிசா கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அர்ஜுனன் எவ்வளவு பெரிய பலசாலி, அவரா சண்டை போட மாட்டேன்னு போனாரு. சே அப்படின்னு நீ பயத்தால போர்க்களத்தை விட்டு போயிட்ட அப்படின்னு உன்னை வந்து தூற்றுவார்கள். நீ முக்கியமற்றவன் என்று முக்கியத்துவமற்றவனாக கருது. அர்ஜுனனா அவன் கோழ விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். இந்த அவமானம் ஒரு சத்திரியனுக்கு மரணத்தை விட மேலான, அதுக்கு மரணமே அடையலாம். ஒரு சத்திரியனால அவமானத்தை தாங்க முடியாது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். துருவ மகாராஜா வந்து 5 வயசு குழந்தைதான். அவர் சத்திரிய குடும்பத்துல பிறந்தாரு. 5 வயசு குழந்தைக்கு என்ன அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க சித்தி வந்து கீழே தள்ளி விட்டார். நாமளா தான் என்ன சொல்லுவோம், சரி சித்தி தானே உன்னை அடிச்சா ஏண்டா அழற அப்படிதான் சொல்லணும். ஆனா துருவருக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, என்ன தைரியம் தான் என் சித்தி என்னை கீழே தள்ளி விடுவா, நீ அப்பாவுடைய அரியாசனத்துல உட்காரது எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்றா, அது எப்படி சொல்லலாம்? என் அப்பாவுடைய அரியாசனத்துல உட்காரதுக்கு எனக்கு அருகதை கிடையாதா அப்படின்னு அழுதுண்டே போறாரு அவங்க அம்மா. அப்ப அந்த சத்திரியருடைய அந்த குணம், அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. சத்திரியனால அவமானத்தை தாங்கிக்க முடியாது. இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து அர்ஜுனன் இப்படி வாதாடலாம், நானே இந்த உடலில் ஆத்மா, எனக்கு என்ன மானவமானம் இல்லையா, ஆத்மாக்கு எது மானவமானம். ஆனா இப்ப அர்ஜுனன் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நீ சத்திரியன், நீ சத்திரியனா இருந்துட்டு உனக்கு மானவமானம் பார்க்க கூடாது. மக்களுக்கு நீ என்ன பண்ண, மக்களை நீ பாதுகாக்கணுமே, அதையே நீ ஓடி ஒளிகிற, அதே நீ பண்ண மாட்டேங்கிற. அதான் 2வது கொஸ்டின். ஓகே, அர்ஜுனன் இப்ப எப்படி நினைக்கலாம், நானே இந்த உடல்ல ஆத்மா, நான் ஏன் இந்த யுத்தத்தில் ஈடுபடணும், எனக்கு என்ன நன்மை, நான் ஏன் இந்த பௌதிக வசதியை அனுபவிக்கணும், எனக்கு எதுக்கு ராஜ்யம், எதுவுமே வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனா இந்த யுத்தம் வந்து அர்ஜுனன் அனுபவிக்கிறதுக்காக கிருஷ்ணர் ஏற்படுத்தல. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இந்த பூமியோட பாரத்தை குறைக்கணும், அசுரங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வைக்கணும், குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கணும், அது மூலமா தர்மத்தை நிலைநாட்டப்படணும். இது கிருஷ்ணாவுடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்துக்கு அர்ஜுனன் ஒரு கருவியா இருக்கணும், அவ்வளவுதான். இதான் கிருஷ்ணாவுடைய பிளான். அதான் எங்க சொல்றாரு, 11ஆம் அத்தியாயம் சொல்றாரு, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. அர்ஜுனா, நீ வெறும் கருவிதான், நான் யுத்தம் ஏற்கனவே முடிச்சுட்டேன், மகாபாரத யுத்தம் ஏற்கனவே முடிச்சுது, இப்ப புகழ் உனக்கு, அவ்வளவுதான். அர்ஜுனன் செய்தார். கிருஷ்ணன் அந்த புகழ் எடுத்துட்டு விரும்பல, அது அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். அதுதான் கிருஷ்ணா. ஏன்னா அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் பாக்குறாரு, கிருஷ்ணனுடைய அந்த விஸ்வரூபத்துல அந்த பிரம்மாண்டமான வாய்ப்புள்ள பீஷ்மர் துரோணர்லாம் போய் பல்லுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த யுத்தத்துல யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த விஸ்வரூபத்தோட வாய்ப்புல போயிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் காமிக்கிறாரு, அந்த விஸ்வரூபம் காமிக்கும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கிறது, நீ நடக்க போறது எல்லாமே நீ பார்க்கலாம். முன்னாடி நடந்தது நீ பார்க்கலாம், இப்ப நடந்துட்டு இருக்கிறது நீ பார்க்கலாம், இப்ப நடக்க போறதையும் பார்க்கலாம். அப்படின்னா பீஷ்மர் எல்லாம் என்ன கதியாக போறாங்கன்னு உனக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். அப்போ அர்ஜுனன் சண்டை போடலைனாலும் கிருஷ்ணர் பிடிக்கதான் பாரு. அர்ஜுனன் ஒரு வேலை எனக்கு மகாபாரத யுத்தம் வேண்டான்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டா கூட கிருஷ்ணர் அவங்க விடுற மாதிரி இல்லை. இப்ப அதுல யாரு கருவியா இருக்க போறான்? அப்ப இன்னைக்கு பாடம் என்னதுன்னா, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுக்கு கிருஷ்ணா யாரோ ஒருத்தரை தயார் பண்ணுவார், யாரோ ஒருத்தர் இருக்காரு, அந்த சேவை எனக்கு கிடைக்குதாங்கிறத இப்ப கேள்வி. அந்த சேவை எனக்கு கிடைக்குதா? இப்ப அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அர்ஜுனன் அதை பாக்கியமா நினைக்கணும், நான் கிருஷ்ணருக்காக இந்த யுத்தம் செய்யறேன். இந்த எண்ணம் அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல வரல, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வரல. ஆரம்பத்துல என்ன நினைச்சாரு, இந்த யுத்தம் வேண்டாம், இது பாவம், இது குல தர்மம் இல்ல, இது வந்து என் சொந்தக்காரங்க, எனக்கு சந்தோஷம் கிடையாது, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணு. ஆனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, கரிச்சிய வச்சனம் தவ. அப்போ கிருஷ்ணர் ஆப்ஷன் கொடுக்குறேன். கிருஷ்ணன் என்ன வாய்ப்பு கொடுக்குறாருன்னு அர்ஜுனனுக்கு, சரி அர்ஜுனா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதுல சொல்லிட்டேன். 18ஆம் அத்தியாயம் முடியும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இப்ப பகவத்கீதை சொன்னேன், உனக்கு புரிஞ்சுதா, ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல திரும்ப ஒரு தடவை கூட சொல்லணுமா, இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு எதா இச்சசி ததாகும், நீ உன் விருப்பம் போல செய்யலாம். அப்போ ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட விரும்புறது, எந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலையும் கிருஷ்ணா தலையிட விரும்புறது, ஏதா உன் விருப்பம் போல செய்யலாம். இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாரு, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம், பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த அர்ஜுனன் வேற, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் வேற. பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் எதா இச்சசி ததாகும், உங்க விருப்பம் என்னவோ அதை நான் செய்யறேன். கிருஷ்ணா அவங்க விருப்பம் என்னவோ. ஏன்னா அர்ஜுனன் புரிஞ்சுட்டாரு,
எப்போ பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய நோக்கம் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். எனக்கு ராஜ்யம் கிடைக்குது, கிருஷ்ணா திருப்திப்படுவாரா? ராஜ்யம் எடுத்துக்கிறேன். ராஜ்யம் கையை விட்டு போனா கிருஷ்ணா திருப்தி அடைவாரா? அதுக்கு நான் தயாரா இருக்கேன். பலி மகாராஜ் வந்து ராஜ்யத்தை கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டாரு. பலி மகாராஜ் வந்து வாமன தேவர் 3 உலகத்தையும் எடுத்துட்டாரு. பலி மகாராஜ் அப்படி சேவை பண்ண பகவான் எல்லாத்தையும் கொடுத்து 12 மகாஜன ஒருத்தராங்க. இங்க பாண்டவருக்கு கிருஷ்ணர் கொடுக்கிறாரு, எடுக்கல பாண்டவருக்கு. அப்ப கிருஷ்ணாவுக்கு தெரியும் எந்த பக்தனுக்கு கொடுக்கணும், எந்த பக்தனுக்கு எடுக்கணும் இல்லையா? பலி மகாராஜ் வந்து எடுத்துக்கிட்டாரு, பலி பக்தரானு. பாண்டவருக்கு கொடுத்தாரு, அப்படி பாண்டவருக்கு வந்து ராஜ்யம் கைவிட்டு போச்சு, அப்பவும் பக்தர்களா இருக்காங்க. ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தாரு, அப்பவும் பக்தர்களா இருக்காங்க. ராஜ்யத்தை விட்டு அவங்களே வெளியில வந்து அப்பவும் பக்தர்களா இருக்காங்க. அதான் பக்தி. அந்த அளவு கிருஷ்ணன் மேல அவங்க அன்பு இருந்ததுனால இந்த ராஜ்யத்தை யுதிஷ்டிர மகாராஜ் எதுக்காக ஏத்துக்கிட்டாரு? கிருஷ்ணாவுடைய செயலுக்காக ஏத்துக்கிட்டாரு. இல்லாட்டி யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு ராஜ்யத்தை அனுபவிக்கணும் என்ன கிடையாது. ஏன்னா ஒரு ராஜ ரிஷியம், அவருக்கு அனுபவிக்கணும் என்ன இல்ல, கிருஷ்ணா விரும்புனா நான் ஏத்துக்கிறேன்னு சரி ஏத்துண்டாச்சு. அதே யுதிஷ்டிர மகாராஜா எப்போ கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்டாரோ அடுத்த நிமிஷம் ராஜ்யத்தை விட்டு போய் அடுத்த செகண்ட் பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், இப்பதான் ராஜ்யம் கிடைச்சது அதுக்குள்ள விடணுமா, கொஞ்ச நாளா வச்சுக்கலாமே இல்லையா? ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணாவே என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு இந்த ராஜ்யம், கிருஷ்ணா விரும்பினாலும் இந்த ராஜ்யம் நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப கிருஷ்ணரே என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம், எனக்கு ராஜ்யம் தேவையில்லை. அடுத்த செகண்ட் கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு அடுத்த செகண்ட் என்ன பண்றாரு யுதிஷ்டிர மகாராஜா, ராஜ்யத்தை விட்டுட்டாரு. யார்கிட்டயுமே பேசல, தம்பிகள்கிட்ட பேசல, மனைவிட்ட பேசல, அம்மாவிட்ட பேசல, அப்படியே மௌனமா ராஜ உடையெல்லாம் கழிச்சுட்டு சன்னியாச வஸ்திரம் போட்டு அப்படியே போறாரு. யுதிஷ்டிர மகாராஜ் முன்னாடி போகவும் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் எல்லாரும் பின்னாடி. அப்போ அவங்களுக்கு மேல அட்டாச்மெண்ட் இல்லை. அதுதான் கிருஷ்ணன் மேல ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, கிருஷ்ணன் மேல கவர்ச்சி வந்துருச்சுன்னா வேற எது மேலேயும் ஒருத்தருக்கு கவர்ச்சி வராது. செல்வம், பெயர், புகழ், பதவி, பெண்கள் எது மேலேயும் கவர்ச்சி வராது. கிருஷ்ணா மேல அட்ராக்ஷன் வந்துச்சு. அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, இந்த யுத்தம் பண்ணுனா உனக்கு நல்லது, உனக்கு புகழ், இந்த யுத்தத்துல ஜெயிச்சினா புகழ், இறந்து போயிட்டா சொர்க்கம், எப்படி பார்த்தாலும் நஷ்டம் இல்லை. அப்படி நீ பண்ணலைன்னா உனக்கு பாவம் வந்து சேரும். பாவம் வந்து சேர்றது மட்டும் இல்ல, உன்னை எல்லாரும் இகழ்ந்து பேசுவாங்க. அர்ஜுன் ஒரு கோல, ஒரு பயந்தாங்கோலி, அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான், தலைமறைவாயிட்டான், இது சத்திரியனுக்கு ஒரு பெருத்த அவமானம். இப்படி எல்லாம் சொல்லி எப்படியா அர்ஜுனன் சண்டை போட வைக்கணும். அர்ஜுனன் வந்து யுத்தம் செய்யறது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் எல்லாமே கிருஷ்ணரால முடிச்சிட முடியும். ஒரு செகண்ட் போதும், நிமித்த மாத்திரம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட்ல கிருஷ்ணர் எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த ஒரு செகண்ட்ல அவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா மகாபாரத யுத்தம் கிடையாது, பகவத்கீதை கிடையாது, பகவான் லீலைகளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது, பாண்டவருடைய சரணாகதி நமக்கு தெரியாது, பக்தி தொண்டுடைய மகிமை நமக்கு தெரியாது, எதுவுமே கிடைச்சிருக்காரு. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு செகண்ட் போதும் இந்த கௌரவர்கள் இந்த அசுரங்கள் எல்லாம் கொள்றதுக்கு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த ஒரு லீலை மூலமா நமக்கு நிறைய பாடம் கொடுக்கிறாரு. அவரும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. பாண்டவர் தன் பக்தனுக்காக பகவான் என்னெல்லாம் செய்வார்னு காமிக்கிறாரு. பாண்டவருக்கு தூதரா போறாரு, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா போறாரு, நண்பரா இருக்காரு, உறவினரா இருக்காரு. அவங்க காட்டுக்கு போனா இவரும் பின்னாடியே காட்டுக்கு போயிடுறாரு. அவங்க தரையில படுத்தா இவரும் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவரு முழுமுதற் கடவுள், துவாரகாபதி. துவாரகையில 16,108 ராணிகள் வந்து சேவை பண்ண காத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு துவாரகையில ருக்மிணி சத்யபாமாவோட சேர்ந்து 16,108 ராணிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பாண்டவர் கூட வந்து காட்டுல வந்து என்ன அவசியம் இருக்கு? நம்ம அப்படின்னு அந்த நிலைமை நம்ம வந்து விட்டுட்டு வருவோமா? அவ்வளோசியா வரமாட்டோம். ஆனா கிருஷ்ணா பாருங்க, தன் பக்தனுக்காக எப்படி இறங்கி வர, எவ்வளவு இறங்கி வர. காட்டுல போய் அவங்க கூட தங்கிட்டு, அவங்க சாப்பிட்றதே சாப்பிட்டு, அர்ஜுனுடைய நண்பனா உறவினனா தோல்ல கை போட்டு ஒரே படுக்கையில படுத்தூங்கி என்ன அவசியம் இருக்கு? அங்க துவாரக ராணிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப கிருஷ்ணர் வருவார். அதனால
தன் பக்தனுக்காக பகவான் வந்து எவ்வளவு தூரம் இறங்கி வரணுமோ அவ்வளவு இறங்கி வரும். ஏன்னா பகவான் கிட்ட பொய் அகங்காரம் கிடையாது. பகவான் கிட்ட எல்லா தெய்வீகமான குணம் இருக்கு. குறிப்பா தன்னே சரணாகதி பண்ணிக்கிற பக்தனுக்கு சேவை பண்றது தயாரா இருக்காரு. அதனால இங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்வெல்லாம் என்னன்னா, அர்ஜுனனை அறியாமையில புகுத்தி அது மூலமா நமக்கு பக்தி தொண்டுடைய மகிமையை கற்றுக் கொடுக்குறேன், ஆத்ம விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறேன், சரணாகதி தத்துவத்தை சொல்லித்தரேன், எல்லாமே சொல்லி. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.